ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு காரைக்குடி செட்டிநாடு வெண்டைக்காய் மண்டி பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வெண்டைக்காய் முத்துனது வெண்டைக்காய் இல்லாமல் நல்ல வெண்டைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் மூ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த மண்டி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டே இருந்த டயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா வந்து சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் தான் போடணும். தக்காளி போட்டக்கூடாது. 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். சின்ன வெங்காயம் ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 4, 5 பூண்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வெண்டைக்காயை போட்டு வதக்கினா தான் அந்த எண்ணெயிலே வெண்டைக்காய் வதங்கும் போது நல்லா அந்த பிசு தன்மைனா போய் நல்லா சுருள வதங்கிடுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெண்டைக்காய் சாப்பிடும்போது. ஸோ வெண்டைக்காயை நல்லா போட்டு நம்ம நல்லா கிண்டி வதக்கி எடுத்துருவோம். அது போக வந்து இந்த மண்டியில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம வந்து அரிசி களைஞ்ச தண்ணிங்க. நான் நாள் வந்து மாவாட்டினேன். ஸோ மாவாட்டும் போது வந்து அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன் நான். நல்லா தண்ணி நல்லா கெட்டியாக இருக்கும்ல, அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா வதக்கிடணுங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா சுருள வதங்கிடணுங்க. நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அரிசி களைஞ்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணுங்க. இதில் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கணும். மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு புளிங்க, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு ஒரு புளி, அந்த புளியை எடுத்து நல்லா தண்ணியில் ஊற போட்டு நல்லா கெட்டியாக வர வரைய அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உப்பும் புளியும் சேர்த்து கரைச்சிக்கோங்க. வெண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ புளி தண்ணி ஊற்றியாச்சுங்க. வெண்டைக்காயில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ சுகர் லெவலை வெண்டைக்காய் வந்து அப்படியே குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நைட்டு கூட ஒரு 2 வெண்டைக்காய் எடுத்து நடுவில் கீறிட்டு தண்ணியில் போட்டு காலைல ஒரு 2 டம்ளரில் குடிச்சிங்கன்னா அவ்வளோ வந்து சுகர் லெவல் அப்படியே குறையுது, பிபி குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெண்டைக்காயோட சேர்த்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து கொண்டைக்கடலை போட போகிறோம். கொண்டைக்கடலையும் அதுக்கப்புறம் வந்து இது போட போகிறோம், மொச்சப்பயிறு போட போகிறோம். ஸோ மொச்சப்பயிறு இங்கே பக்கத்தில் எனக்கு கடையில் கிடச்சிச்சு. மொச்சப்பயிரையும் வாங்கி நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கொண்டைக்கடலையும் நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த தண்ணியெலாம் கீழே ஊற்றிடுங்க, அதெல்லாம் வாயுன்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள் மொச்சப்பயிரும் கொண்டைக்கடலையும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மண்டியில் வந்து நம்ம எந்த காய்னாலும் நம்ம போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் நான் போட்டுக்கலாம். நான் வந்து வெண்டைக்காய், மொச்சப்பயிறு, கொண்டைக்கடலை 3 வச்சு தாங்க செய்கிறேன். 3 தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக உள்ளது, ரொம்ப டேஸ்டியாக உள்ளது. மத்தியானம் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க வந்து ரைஸை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வெண்டைக்காவை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சுகர் லெவல் நல்லா கம்மியாகும். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டு அரிசி களைஞ்ச தண்ணியை தான் நம்ம ஊற்ற போகிறோம். தண்ணி நல்லா கெட்டியாக இருக்க தண்ணியை பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. ஸோ இந்த தண்ணியை நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். எடுத்து வச்சுட்டு நான் அந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டேங்க. ஊற்றி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொத்தமல்லி தூவி மூடி வச்சிட்டோம்னா நல்லா கமன்னு வெண்டைக்காய் மண்டி, காரைக்குடி புளி மண்டி ரெடிங்க. ஸோ எங்கள் செட்டிநாடு சைடில் வந்து இந்த மாதிரி மண்டி தாங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எல்லா கல்யாணத்துலையுமே இந்த மாதிரி செட்டிநாடு சைடில் இந்த மண்டி தாங்க வைப்பாங்க. ரொம்ப நல்லதும் கூட இது. இந்த கொஞ்சம் மீதி அப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகிறதுக்கு மண்டி தண்ணி ஊற்றினாலும் கெட்டியாயிரும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிறதுக்காண்டி நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதை கரைச்சி அதை வந்து லாஸ்ட்டாக அதில் ஊற்றிடணுங்க. மண்டி கொஞ்சம் நல்லா கெட்டியாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. காரத்துக்கு நான் எதுவுமே மிளகாத்தூளோ மல்லித்தூளோ எதுவுமே போடல, மிளகா தான் போட்டேன். உங்களுக்கு ஆரம்பத்தில் அதை சொல்லலை, நான் இப்போ சொல்லிடுறேன். வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறம் பூண்டை வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் மிளகா போட்டுருங்க.